வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொரக்காய் வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சொரக்காய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சொரக்காய் இருக்கிறதுனால நான் பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். குடமிளகா இல்லைன்னா பீட்ரூட்டு இல்லைன்னா கேரட், இது மாதிரி அந்த பர்பிள் கலர் கேபேஜ் இருக்குல்ல, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எந்த வெஜிடபிளும் சேர்க்கலை, வெறும் சுரக்காயில் தான் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து நான் வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஓமம், ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம், அப்புறம் வெங்காய விதை இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நான் எடுத்திருக்க அரை சுரக்காய்க்கு 2 கரண்டி பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் சுரக்காயை பொறுத்து நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுரக்காயாக இருந்தாலுமே நல்லா இருக்காது. ஸோ உங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. உப்பும் இதில் நான் போட்டு தான் கலந்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி இது நல்ல ஒரு அடை மாவு இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடமாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கலாம். இதில் தேங்காய் கூட நீங்கள் குட்டி குட்டி பல்லாக வெட்டி போட்டுக்கலாம். அது கூட சூப்பராக இருக்கும். தவா காஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெய் இல்லைன்னா பட்டர், கீ உங்கள் விருப்பம் தான், எது வேணாலும் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை நல்லா அடை மாதிரி ஊற்றி தட்டி அடை மாதிரி விட்டுருங்க. இது மேலே நான் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அது அப்புறம் வெங்காய விதை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தூவுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அது மேலே எண்ணெய், பட்டர், கீ அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா இதை வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஒரு சட்னியும் பண்ணலை. பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, கார சட்னி, அது மாதிரி இதுக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் நேரத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இன்ஸ்டண்ட்டாகவும் இதை நம்ம பண்ணிடலாம். சுரக்காய் சாப்பிடாத பசங்க கூட இது கூட சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த அரிசி மாவில் ரொட்டிலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நான் வரிசையாக பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.